வசந்தகுமார் ஒரு சகாப்தம். H. வசந்தகுமார். கடந்த 42 வருடங்களாக பொதுமக்களால் அழுத்தமாக உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பெயரின் சொந்தக்காரர் இவர். வசந்த் அண்ட் கோ என்ற இணையற்ற வர்த்தக நிறுவனத்தை ஆரம்பித்து வர்த்தக உலகில் முடிசூடா மன்னராக பவனி வந்தவர் இவர். வசந்த் அண்ட் கோவின் இலவச பரிசுகள், வட்டியில்லா தவணை முறை. வசந்த் அண்ட் கோ விடா முயற்சியை மூலதனமாக கொண்டு வசந்த் அண்ட் கோவின் 86 கிளைகளை ஆரம்பித்து அதற்கு மேலும் ஆரம்பிப்பதற்கு நடைபோட்டுக் கொண்டிருந்தவர் இவர். திரைப்பட முன்னணி நட்சத்திரங்களை விளம்பர மாடலாக அனைத்து நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்க, தன்னையே விளம்பர மாடலாக ஆரம்பத்திலிருந்து நிலைநிறுத்தி செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் இவர். என்றும் உங்களுக்காகவே வசந்த் அண்ட் கோ. தன்னம்பிக்கையுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டுக் கொண்டு நம் அனைவரின் உள்ளங்களிலும் வர்த்தக உலகின் சக்கரவர்த்தியாக வெற்றி உலா வந்து கொண்டிருந்த இவர் அரசியல் உலகிலும் இணையற்ற வேந்தராக கொடி நாட்டினார். வர்த்தக உலகத்தின் மன்னராகவும் அரசியல் உலகத்தின் நட்சத்திரமாகவும் மின்னிக் கொண்டிருந்த H. வசந்தகுமார் நம்மிடமிருந்து பிரியா விடைபெற்றுக் கொண்டார். அவர் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்த கோடிக்கணக்கான உள்ளங்களையும் கலங்க வைத்துவிட்டு இந்த மண்ணிலிருந்து நீங்கிச் சென்று விட்டார். கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கும் நாம் அந்த சாதனை திலகத்தின் வாழ்க்கையை சற்று புரட்டி பார்ப்போமா? கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தவர் வசந்தகுமார். இவரின் தந்தையின் பெயர் ஹரிகிருஷ்ண பெருமாள், தாயாரின் பெயர் தங்கம்மை. வசந்தகுமாரின் அண்ணன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் மிகச்சிறந்த சொற்பொழிவாளராகவும் முத்திரை பதித்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தன். வசந்தகுமார் MA படிப்பில் தமிழை பாடமாக எடுத்து பட்டம் பெற்றவர். 1970ஆம் ஆண்டில் BJP நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக வசந்தகுமார் சேர்ந்தார். சைக்கிளில் வீடு வீடாகச் சென்று பொருட்களை தவணை முறையில் விற்பனை செய்வதே அவரின் வேலை. அந்த வேலையை மிகுந்த ஈடுபாட்டுடன் வசந்தகுமார் என்ற இளைஞர் செய்தார். ஆரம்பத்தில் மாதம் 300 ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்த வசந்தகுமாரின் சுறுசுறுப்பையும் பணியின் மீது கொண்டிருக்கும் அளவற்ற ஆர்வத்தையும் பார்த்து BJP நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காலப்போக்கில் அவரின் சம்பளம் 500ஆக உயர்த்தப்பட்டது. விற்பனை பிரதிநிதியாக இருந்த அவர் நிர்வாகியாக உயர்த்தப்பட்டார். அந்த நிறுவனத்தில் ஏராளமான அனுபவங்களை கற்றுக்கொண்டார் வசந்தகுமார். BJP நிறுவனத்தில் 8 வருடங்கள் பணியாற்றினார் வசந்தகுமார். தான் பெற்ற அரிய அனுபவங்களை மூலதனமாக வைத்து
அவர் தன் சொந்த நிறுவனமான வசந்த் அண்ட் கோவை 1978 ஆண்டில் ஆரம்பித்தார். சென்னை தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலையில் அந்த நிறுவனத்தின் முதல் கிளை ஆரம்பிக்கப்பட்டது. கிளைக்கு இடப்பட்டிருந்த பெயர் வசந்த் ஏஜென்சிஸ். மாத தவணையில் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை தன் கடையில் விற்பனை செய்தார் வசந்தகுமார். அதன் மூலம் சாதாரண மக்களும் நடுத்தர பொருளாதார நிலையில் உள்ள மக்களும் பெரிய அளவில் பயன் பெற்றனர். வசந்த் அண்ட் கோ என்ற கடையின் பெயர் பிரபலமாக ஆரம்பித்தது. படிப்படியாக வசந்த் அண்ட் கோவின் கிளைகளை விரிவுபடுத்தினார் வசந்தகுமார். வசந்தகுமாரின் எறும்புக்கு நிகரான சுறுசுறுப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டார், பெருமைப்பட்டார், உலகாங்கிதம் அடைந்தார் அவரின் அருமை அண்ணனான குமரி அனந்தன். அவரின் அயராத உழைப்பால் அந்நிறுவனம் பிறர் வியந்து பார்க்கும் அளவிற்கு உயர்ந்தது. வசந்தன் கோவில் இல்லாத வீட்டு உபயோகப் பொருட்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு அந்நிறுவனம் மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த பெயரை பெற்றது. தமிழகம் தவிர கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் வசந்தன் கோவிற்கு கிளைகள் இருக்கின்றன. இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் கம்பீரமாக இருப்பது வசந்தகுமாரின் கடுமையான உழைப்பு என்ற உண்மை அனைவருக்கும் தெரியும். வசந்தன் கோவில் பொருட்களை வாங்கினால் நிச்சயம் அவை முதல் தரம் கொண்டதாகத்தான் இருக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை சாதாரண ஏழை மக்களிடமும், நடுத்தர பொருளாதார வசதி கொண்ட மக்களிடமும், நல்ல வசதி படைத்தவர்களிடமும், படித்தவர்களிடமும், படிக்காத பாமரர்களிடமும், இளம் தலைமுறையினரிடமும், நவீன சிந்தனை கொண்டவர்களிடமும் உண்டானது. அதன் விளைவாக குடும்பம் குடும்பமாக வசந்தன் கோவை நோக்கி அவர்கள் படையெடுத்து வர ஆரம்பித்தனர். நாளடைவில் தங்களின் இல்லங்களுக்கு தேவையான அவசிய பொருட்கள் அனைத்தையும் வாங்கக்கூடிய இடமே வசந்தன் கோதான் என்ற தீர்மானத்திற்கு மக்கள் அனைவரும் வந்துவிட்டனர். இது வசந்தகுமாரின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு. இஎம்ஐ என்ற மாத தவணையில் தமிழகத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கும் திட்டத்திற்கு முன்னோடியே வசந்தகுமார் தான். தரம், நம்பிக்கை என்பதை தன் நிறுவனத்தின் தாரக மந்திரங்களாக கொண்டிருந்த வசந்தகுமார் தன்னையே நிறுவனத்தின் விளம்பர மாடலாக ஆரம்பத்திலிருந்தே ஆக்கிக் கொண்டார். சிரித்துக் கொண்டிருக்கும் வசந்தகுமாரின் உருவம் வசந்த் அண்ட் கோவின் அனைத்து விளம்பரங்களிலும், விளம்பர பலகைகளிலும் காண்போரை கவரும் வண்ணம் காட்சியளித்தது. வசந்த் அண்ட் கோ என்ற நிறுவனத்தின் பெயர் எந்த அளவிற்கு மனதில் ஆழமாக பதிந்ததோ அந்த அளவிற்கு வசந்தகுமாரின் புன்னகை தவழும் முகமும் மக்களின் மனங்களில் அழுத்தமாக பதிந்தது. வசந்தகுமாரின் ஆச்சரியப்படத்தக்க வளர்ச்சியை பார்த்து பிரமித்துப் போய் நின்றன மற்ற வர்த்தக நிறுவனங்கள். ஒரு தனி மனிதரால் இந்த அளவிற்கு வியக்கத்தக்க அளவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத அசுர வேகத்திலும் வளர முடியுமா என்று மூக்கில் விரல் வைத்து அண்ணாந்து பார்த்தனர் பல்லாயிரக்கணக்கான வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்கள். அவர்கள் கனவா நனவா என்று திகைப்புடன் பார்த்துக் கொண்டிருக்க
விண்ணே தன் எல்லை என்று உயரத்தை நோக்கி ஜெட் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் வசந்தகுமார். வசந்த் அண்ட் கோவின் கிளைகள் 5, 10, 20, 30, 40, 50, 60 என தாண்டி வளர்ந்து இன்று 86 கிளைகளுடன் வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹெச் வசந்தகுமாரின் மனைவியின் பெயர் தமிழ்ச்செல்வி. அவருக்கு விஜய் வசந்த், வினோத்குமார் என்ற 2 மகன்கள், ஒரு மகள். அவர் பெயர் தங்கமலர். புகழ்பெற்ற வர்த்தகராகவும் அரசியல்வாதியாகவும் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த ஹெச் வசந்தகுமார் 2 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு நூலின் பெயர் வெற்றி கொடிகட்டு, இன்னொரு நூலின் பெயர் வெற்றி படிக்கட்டு. 2 நூல்களும் அவரின் அனுபவங்களைக் கொண்டவை. தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் தான் உழைத்து வெற்றி பவனி வந்து கொண்டிருப்பதை வசந்தகுமார் அந்த 2 நூல்களிலும் கூறியிருக்கிறார். அதை படிப்பவர்கள் நிச்சயம் பலன் பெறுவார்கள். வெற்றி கொடிகட்டு புத்தகத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் மனைவி லதாவுடன் இணைந்து சந்தோஷத்துடன் வெளியிட்டார். விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்த தன்னுடைய சொந்த அனுபவங்களை நூல்களாக எழுதியதுடன் நிற்காமல் கல்வி கூடங்களில் வசந்தகுமாரே நேரில் சென்று மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் உரையாற்றினார். வசந்தகுமாரின் அனுபவ அறிவை கேட்டு அவர்கள் மெய்சிலிர்த்து போயினர். 78 investment. Now we are going to reach 1,000 crore. How it is possible? Thinking. 24 hours, how can we reach the goal? 25 years before I aim for 50 crore. In my office, I written racing towards 50 crore. Then I written racing towards 500 crore. Then I written the racing towards 750. Then we written 1,000 crore. We are going to reach this financial year. Next we are going to write 1,500 crore racing. So it will create your mind. Yes, you have some aim. You have to reach 1,500 crore. So you have to work hard. கலைஞர் மீது ஹெச் வசந்தகுமாருக்கு உயர்ந்த மரியாதை, மதிப்பு. காங்கிரஸ் கட்சியில் உள்ள அனைவருடனும் உண்மையான பாசத்துடனும் நேசத்துடனும் பழகக்கூடியவர் வசந்தகுமார். அதனாலேயே அவரை அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். பெருந்தலைவர் காமராஜரின் மீது வசந்தகுமாருக்கு அளவற்ற பக்தி. அவரை வசந்தகுமார் மனதில் நினைக்காத நேரமே இல்லை. காமராஜரை பற்றி பேசுவதிலும் அவரின் புகழை பாடுவதிலும் வசந்தகுமார் வார்த்தைகளால் கூற முடியாத அளவிற்கு இன்பம் கண்டார். கிராமங்கள் தோறும் கல்வி சாலைகளை அமைத்து ஏழை எளிய மக்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி சாலைகளை அமைத்தார்கள். இன்று உலகமே வியக்கும் வண்ணம் இந்திய திருநாடும் தமிழ் திருநாடும் இன்று புகழ்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மீது வசந்தகுமாருக்கு நிகரற்ற மதிப்பு, மரியாதை. அவரை சந்தித்த நிமிடத்தை பொன்னான தருணம் என்றே தன் வாழ்க்கையில் நினைத்தார் வசந்தகுமார். நடிகர் திலகத்தின் திரைப்படங்களில் தன்னை எப்போதும் முழுமையாக கரைத்துக் கொள்ளும் ஹெச் வசந்தகுமார் அவரை பற்றி பல மேடைகளிலும் மனதின் அடித்தளத்திலிருந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார். எல்லோரும் நாட்டுப்பற்று என்று சொன்னாலும் அந்த நாட்டுப்பற்று எல்லோர் மனதிலும் எல்லோர் உள்ளத்திலும் ஆழ பதிய வேண்டும் என்று பதித்து காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். 2008ஆம் ஆண்டில் ஹெச் வசந்தகுமார் தன் பெயரில் வசந்த் டிவி என்ற தொலைக்காட்சி ஊடகத்தை ஆரம்பித்தார். அதை டில்லியில் சோனியா காந்தி தொடங்கி வைத்தார். வசந்த் டிவியில் ஹெச் வசந்தகுமாரின் அனுபவங்களை பறைசாற்றிய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பார்த்தனர், பயன் பெற்றனர். வணக்கம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வசந்த் டிவியில்
வசந்தகுமாரின் வெளிச்சம் என்ற பயனுள்ள நிகழ்ச்சியை இளம் தலைமுறையினர் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தனர். இந்த பரந்த உலகத்தில் வெளிச்சத்தை காட்ட வேண்டும். அந்த வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ முதலில் நேர்மையாக இருக்க வேண்டும். தான் கடவுளென வழிபடும் பெருந்தலைவர் காமராஜரின் புகழ்பாடும் பாடல்களை தினமும் வசந்த் டிவியில் ஒளிபரப்பச் செய்தார் ஹெச் வசந்தகுமார். நாட்டின் மீதும் காமராஜரின் மீதும் அளவற்ற மதிப்பையும் மரியாதையையும் வைத்திருந்த வசந்தகுமார் அதை செய்வது தன் தலையாய கடமை என்று உறுதியாக எண்ணினார். வர்த்தக உலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த ஹெச் வசந்தகுமார் அரசியல் உலகிற்குள்ளும் தன் காலடியை பதித்தார். அவரின் குடும்பமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குடும்பம் என்பதால் தன் ஆருயிர் அண்ணன் குமரி அனந்தனைப் போலவே வசந்தகுமாரும் தீவிரமான காங்கிரஸ்காரர்தான். காங்கிரஸ் கட்சியில் ஆர்வத்துடன் செயல்பட்ட அவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக பிரிவு தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அவர் இந்த மண்ணை விட்டு நீங்கும் வரையில் அந்த பதவியில் இருந்து கொண்டே இருந்தார். 2006ஆம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு வசந்தகுமார் வெற்றியை தழுவினார். முதன் முறையாக தலையை உயர்த்தி கம்பீரமாக சட்டமன்றத்துக்குள் அவர் நுழைந்தபோது அனைவரும் அவரை மரியாதையுடனும் மதிப்புடனும் பார்த்தனர். நெசவு தொழிலாளிக்கு தினசரி 200 ரூபாய் மட்டுமே கூலி வழங்கப்படுகிறது. வருடந்தோறும் ரூபாய்க்கு 10 பைசா கூலி உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அந்த கூலி உயர்வும் இல்லாமல் நெசவு தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றார்கள். விடாமுயற்சி, கடினமான உழைப்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் அந்த வெற்றியை பெற்ற மனிதரல்லவா அவர். 2016ஆம் ஆண்டில் மீண்டும் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு 2வது முறையாக வசந்தகுமார் வெற்றி கனியை பறித்தார். அந்த தொகுதியின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் அவர் பயணித்தார். மக்களின் குறைகளை காது கொடுத்து கேட்டு உடனடியாக அவற்றிற்கு அவர் விடிவு காண முயற்சித்தார். பலவற்றிற்கு விடிவும் கண்டார். அரசியல் உலகிற்குள் நுழைந்து பலரும் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்க ஹெச் வசந்தகுமார் எவ்வளவோ விஷயங்களுக்கு தன் சொந்த பணத்தை செலவிட்டார். அவரின் தன்னலமற்ற செயல்களை பார்த்து பத்திரிகைகள் ஆச்சரியப்பட்டன, பாராட்டி எழுதின. பெருந்தலைவர் காமராஜர் மீது உயிரையே வைத்திருந்தவர் ஹெச் வசந்தகுமார். அரசியல்வாதியாக இருப்பவரின் முதல் தகுதி பொதுமக்களிடம் நெருங்கி பழகுவது என்று காமராஜர் கூறியிருக்கிறார். அவரின் தீவிர ரசிகரான வசந்தகுமார் அவரின் அந்த வார்த்தைகளின்படி தன் அரசியல் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். நாளும் அவர் பொதுமக்களை தேடித் தேடிச் சந்தித்தார். அவர்களை சந்திப்பதில் அவர் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தார். மக்களும் அவர் மீது அளவற்ற அன்பை பொழிந்தனர். தான் நாங்குநேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது வசந்தகுமாரின் முயற்சியால் எவ்வளவோ பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. வசந்தகுமாரின் சீரிய முயற்சியால் எவ்வளவோ சாலைகளின் தரம் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. பரப்பாடியில் அரசு கலைக்கல்லூரி கட்டுவதற்காக வசந்தகுமார் 5.5 ஏக்கர் நிலத்தை தன் சொந்த பணத்தில் வாங்கிக் கொடுத்தார். தன் சொந்த பணத்தில் எத்தனையோ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி உதவித்தொகை அளித்திருக்கிறார் வசந்தகுமார். களக்காடு ஒன்றியத்தில் தனிநபர் கழிவறை கட்டுவதற்கு தன் சொந்த பணத்தை அளித்தார் வசந்தகுமார்.
நாங்குநேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது தன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வசந்தகுமார் நிறைவேற்றிய திட்டங்கள் அளவற்றவை. மக்களின் நலனுக்காக தன் சொந்த பணத்தில் 29 லட்சத்தை செலவிட்டு JCB இயந்திரத்தை வாங்கி அளித்திருக்கிறார் H. வசந்தகுமார். அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுடனும் நல்ல உறவை கொண்டிருந்தார் வசந்தகுமார். டில்லியில் இருக்கும் அரசியல்வாதிகளுடனும் உயர்ந்த உறவை வைத்திருந்தார் வசந்தகுமார். வர்த்தக உலகின் உச்சத்தில் இருந்த வர்த்தக ஜாம்பவான்கள் அனைவருடனும் வசந்தகுமாருக்கு மிகச் சிறப்பான உறவு இருந்தது. இறுதி வரை அதை அவர் தொடர்ந்து காப்பாற்றி வந்தார். வர்த்தகத் துறையில் தான் அரசராக ஆட்சி செய்தாலும் அதை எந்த இடத்திலும் வசந்தகுமார் வெளிக்காட்டிக் கொண்டதே இல்லை. சாதாரண மனிதராகவே அனைவரிடமும் அவர் உரையாடுவார். சாதாரண மக்களிடம் பேசுவது என்பது வசந்தகுமாரின் உடன் பிறந்த குணம். இரண்டு முறை நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட H. வசந்தகுமார் 2019 ஆண்டில் நடைபெற்ற கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். கன்னியாகுமரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வசந்தகுமார் பாராளுமன்றத்தில் மிகவும் சிறப்பாக தன் பங்கினை ஆற்றினார். தமிழகத்திலிருந்து சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிலேயே மிகவும் அதிகமான கேள்விகளை கேட்டவர் என்ற பெயரும் புகழும் வசந்தகுமாருக்கு கிடைத்தது. நாடாளுமன்றத்தில் 15 விவாதங்களில் வசந்தகுமார் பங்கு பெற்றார். 56 கேள்விகளை எழுப்பினார். 2 தனியார் மசோதாக்களை முன்மொழிந்தார். 10 மத்திய அமைச்சர்களை சந்தித்து தன் தொகுதியின் மேம்பாடு சம்பந்தப்பட்ட மனுக்களை அளித்தார். டில்லிக்கு செல்லும் போது அவசியம் அன்னை சோனியா காந்தியை சந்திப்பார். டில்லியில் ராகுல் காந்தியை வசந்தகுமார் சந்தித்து மனம் விட்டு பேசுவார். அரசியல் களத்தில் மிகவும் தீவிரமாக செயலாற்றிக் கொண்டிருந்தாலும் தான் மன்னராக ஆட்சி செய்து கொண்டிருந்த வர்த்தக உலகத்தில் தன் அனுபவ பாடங்களை தன் 2 அருமை மகன்களான விஜய் வசந்திற்கும் வினோத்குமாருக்கும் கற்றுத்தந்து தான் போட்ட வெற்றி பாதையில் தன்னுடன் சேர்ந்து பயணிக்கும்படி செய்தார் வசந்தகுமார். கன்னியாகுமரி தொகுதியின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் பயணித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் வசந்தகுமார். தன் சொந்த பணத்திலிருந்து மக்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்தார் வசந்தகுமார். மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் தன் கன்னியாகுமரி தொகுதியிலேயே இருந்தார் H. வசந்தகுமார். கொரோனா காலத்தில் ஓடி ஓடி உதவிகளை செய்தார் வசந்தகுமார். கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வசந்தகுமார் மக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் நடந்து சென்றே மக்கள் பணியாற்றிய H. வசந்தகுமாரை ஒட்டுமொத்த தமிழகமே ஆச்சரியத்துடன் பார்த்தது. தன் உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தங்களின் கஷ்டங்களை போக்குவதற்காக கடவுளென தேடி வந்து உதவிக்கரம் நீட்டிய வசந்தகுமாரை மன நெகிழ்வுடன் பார்த்தனர் மக்கள். தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதே தன் பிறவிப் பயன் என்று செயல்பட்ட வசந்தகுமார் யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென உடல்நல பாதிப்பிற்கு ஆளானார். அதைத் தொடர்ந்து அவர் சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் அது பயன் தராமல் வசந்தகுமார் நம்மிடமிருந்து பிரிந்து விட்டார். H. வசந்தகுமாரின் எதிர்பாராத பிரிவு அரசியல் உலகத்தை அதிர்ச்சியடையச் செய்தது. அன்னை சோனியா காந்தி வசந்தகுமாரின் பிரிவை நினைத்து கவலைப்பட்டார்.
இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி வசந்தகுமாரின் மரணத்தை பார்த்து உருகி நின்றார். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் வசந்தகுமாரின் பிரிவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். எச். வசந்தகுமாரின் உடல் அவரின் சொந்த ஊரான அகஸ்தீஸ்வரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வசந்தகுமார் இறுதி ஊர்வலத்தில் எடுத்துச் செல்லப்பட்டார். மக்கள் வெள்ளத்தில் அந்த இணையற்ற காமராஜரின் தொண்டர் மிதந்தார். அங்கு அவரின் பெற்றோரின் கல்லறைக்கு அருகில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். வாரி வழங்கிய வள்ளல் வசந்தகுமாரின் புன்னகை ததும்பும் முகத்தை இனி பார்க்க முடியாதே என்று கண்ணீர் விட்டு நின்றனர் மக்கள். ஏழையாய் பிறந்தது குற்றமல்ல, சாகும் பொழுது நீங்கள் ஏழையாக செத்தால் அது உங்கள் குற்றம். பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உடைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலை தேனி வர மலைத்தேன். சாதனை சக்கரவர்த்தி, உழைப்பின் சின்னம், ஏழை பங்காளர், வாரி வழங்கிய வள்ளல் வசந்தகுமார் உடல் ரீதியாக நம்மிடையே இல்லாமல் போகலாம். ஆனால் காலத்தைக் கடந்து மக்களின் உள்ளங்களில் அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். வர்த்தக உலகிலும் அரசியல் உலகிலும் எச். வசந்தகுமார் என்ற பெயர் என்றென்றும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். வாழ்க வரலாற்று நாயகன் வசந்தகுமார்.